இனி நம்ம பாக்கி உள்ள பெட்டல்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி இனி நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ள ஓடி இந்த த்ரெட் இப்படி எடுத்து இப்படி பண்ணிடலாம். இனி நம்ம இதுக்கு ஒரு லீஃப் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 8 செயின்ஸ் போடணும், 8 செயின்ஸ். இனி இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம ஸ்லிப் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். இனி அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் குரூஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரூஷே. இனி பாருங்க, லாஸ்ட் செயின் இருக்கு, அதில் நம்ம 4 டபுள் குரூஷே போடணும். 1 2 3 4 இந்த மாதிரி 4 டபுள் குரூஷே நம்ம போடணும். இனி நம்ம இங்கே பண்ணோம்ல அதே ஒர்க்கை தான் இந்த சைட் பண்ணணும். இது சிங்கிள் குரூஷே, அதுக்கு அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச். இனி அடுத்தல ஒரு செயின் இருக்குல்ல, அதில் பெரிய ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி இப்படி லீஃப் இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் லீஃப். இனி பாருங்க, இந்த லீஃப் வந்து இப்படி நம்ம இப்படி வச்சு இப்படி ஒட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இனி நம்ம இதில் ஒட்டலாம். பின்பக்கத்தில் பிடிச்சி நம்ம ஒட்டலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதில் கீச்செயின் மாட்டலாம். பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃப்ளவர் எப்படி செய்யணும்னா நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.